ஏமாப்ல ஏடா அதுக்காக ரொம்ப பண்ணாங்கப்பா. நீங்க உள்ள நினைக்கிறீங்க நான் இந்த பிள்ளைய அமைக்கிட்டு இருக்கேன். இந்த கண்டாதி தான் இணைய போட்டு அமைக்கிட்டு கிடக்கா கையை மாப்பிள்ள இருக்க இப்படி இருப்பாரு நல்லா மாட்டிக்கிட்டு பிரிச்சு விடியா அடிய விட நீ சொன்ன மாதிரி நான் பிடிக்கிறேன். நீ ஆம்பளையா? நீ ஆம்பளையா? ஒன்னால முடியலன்னு பக்கத்துல 2 வார்த்தை சேர்த்து விட்டு ஓடுதுக்க. ஏமா கீழே விழுந்தா துணைக்கு கூப்பிடுறது இல்லையா? நீ ஆம்பளையா? இன்னும் 10 வார்த்தை கூப்பிடல, நானே கூட கூப்பிடுங்க. இங்க பாருமா, நீ இப்ப கீழே விழுந்துறீங்க. நான் எங்க விழுந்தேன்? இருமா கேக்குறது பதில் சொல்லுமா. கீழே விழுந்துறீங்க. ஆமா. யாராவது ஒரு ஆளை துணை கூப்பிடுறது இல்லையா? யாரு? அந்த மாதிரி என் துணைக்கு வந்திருக்காரு. அப்ப நான் கீழே விழுந்தா ஏன் பொம்பளையால கூப்பிட கூடாதா? பொம்பளையால வேற லேட்டா. பொம்பளையால படிக்க பொம்பளையால கூப்பிடுறேன். நான் கீழே விழுந்தா 2 பேர் தூக்கலாம். ஆமா. நீ கீழே விழுந்தா சேச்சிப்பிய கூட்டி வந்தா தூக்கணும். சேச்சிப்பினா என்னது? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பைய தெரியாம இடிச்சு விட்டேன், தெரியாம கட்டி பிடிச்சா என்னை போட்டு ஊமை குத்தா குத்துறாய். அவ ஒரு பொம்பளைன்னு பார்க்காம நீ வந்து அங்க இருந்து வந்தோடனே என்னை யாரு என்னன்னு கேட்காம கூட திடுதிடுன்னு ஓடியாந்து நச்சடி இடிச்சேனா நான் கீழே விழுந்தேனா எங்க போறது? என்னை யாரு காப்பாத்துறது? என் குடும்பத்தை யாரு காப்பாத்துறது? வெட்டிக்கார வச்சு காப்பாத்து வருவாரு. அப்புறம் நான் தானே சிக்கனே. நீ பஞ்சாயத்து கொடுங்க, எங்க உட்கார்ந்து நீ வராம சட்டி கட்டியல எடுத்து போச்சா யாரு அதெல்லாம்? நீ ஓவரா பேசிக்கிருக்க. நீ ஓவரா பேசுற. பொம்பளை செவனேன்னு வாத்துறானே வாத்தா புடிச்சு விட்டு ரோட் மாதிரி இங்க ஆடிக்கிட்டு இருக்க. எங்க அப்பா விட்ட போட்ட ரோட்ல நான் ஆடுறேன், அழைக்கிறேன், என்ன வேணாலும் பண்றேன். அத கேட்க நீ யாரு? என்ன மரியாதை பேசுங்க. மரியாதை எல்லாம் பேச. யுவர் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். உங்க அம்மா கோலி கூட மாத்தா சுடுறீங்க. பேசிட்டு பேசுங்க மாத்தாம. யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். தப்பு இங்கிலீஷ் பேசாத. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் கண்டிப்பட்டு உங்க அம்மா கோலி கூட மாத்தா நூடுல்ஸ் உங்க அக்கா சிக்கன் ரைஸ் மாத்தா பிரியாணி. அத நம்ம பச்சா நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் பிரியாணியா அதெல்லாம் நாங்க கடை போட்டுறோம். உன்னை மாதிரி எத்தனை ஒம்பளை பாத்துக்க மாட்டேன். உன்னை மாதிரி எத்தனை ஆம்பளைய பாத்துக்க மாட்டேன். நீங்க பெரிய வெண்ண அப்படியே கிழிச்சு தாட்டிடுவீங்க. நீங்க தாட்டியா? நீங்க ரப்பர் தாட்டி விட்டுருவீங்க. நாங்க காட்டத்தான் வந்திருக்கோம். போயோ போமா. போயா. சரிதா போத்தா. சரிதா போயா. சரிதா போமா. சரிதா போப்பா. அட போங்கடி யாப்பா. ஒம்பளை நின்னு சவரா பேசிக்க பாத்துக்கிறியே. அடி அடி ஒரு பொம்பளை என்ன பேசிருவா? உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட என்ன பேசணும் உனக்கு தெரியாதா? பொம்பளைக்கு மரியாதை கொடுக்குறேன். நான் வந்ததுல இருந்து இவ்வளவு நேரம் பேசுனேன். எங்க ஆத்தா தாய்மார்ல யாராலும் ஒரு ஆளை நான் குறை சொல்லி பேசுங்க அத்தா. நீங்க சொல்லுங்க அத்தா. நானே யாராவது ஆம்பளையால குறை சொல்லி என்ன மாதிரி பேசினேன்னா இந்த பையன் கூட என்னை இழுச்சதுக்கு கீழே விழுந்துருவானே நான் தான் அரவணைச்சு பிடிச்சேன். என்ன நீ அரவணைச்ச? நான் தான் உன்னை அரவணைச்சு பிடிச்சேன். வந்து நெஞ்சுக்கு நெஞ்சு மோதுற. நீ இல்லன்னா விழுந்து செத்துருவ. நீ மோதன கண்டு சரியா போச்சு. சரி. பதிலுக்கு நான் மோதனா உன் பால் பாக்கெட் தெரிச்சு போக ஒழுக்கமா இருந்துக்க. நான் உன்னை பிடிக்கலன்னா உன் குண்டு ரெண்டு தெரிச்சு போயிருக்கேன். ஏன் குண்டு தெரிச்சா தூக்கி வாயில வச்சுக்க. போயா தெரியும் உன்னை பத்தி. என்ன நீ என்னைய பத்தி என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். தெரியும் உங்க அப்பா பத்தி தெரியும், உங்க ஆத்தாள பத்தி தெரியும், உன் வீட்ல நடு வீட்ல எல்லாத்த பத்தியும் தெரியும். எல்லாரும் எனக்கு சொந்தக்காரவங்க. என்ன சொந்தக்காரவங்க? தெரியுமா உனக்கு? என்ன நீ என்ன சொந்தக்காரவங்க? ஒரு பொம்பளை பிள்ளை அடக்கமா உட்கார்ந்து எங்க தாய்மார் எம்பிட்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் பாதி பேர் படுத்து தூங்கினாலும் மிச்சம் உட்கார்ந்து பாக்குறாங்க தாய்மார்க. ஆமா 10 பேர். அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு கையெடுத்து கும்பிடணும் போல தெரியுது. அப்ப அவங்களோட சேர்ந்த பெண் வர்க்கம் நானும் தானே என்னையும் கையெடுத்து கும்பிடு. உன்னை எல்லாம் பார்த்தா செருப்ப பீல தொட்டுக்கிட்டு அடிக்கிற போல இருக்கு. நல்லா இருக்கு. என்னது டான்ஸ்கார அப்புறம் முகரைய பாரு. முகருக்கு எத்தனை டிக்கெட் ஆஃப் தெரியுமா? பண்ணி சூத்து அந்த பாத்துக்க சப்போர்ட்டுக்கு ஆளு பின்னாடி. அந்த ஆளு எதுக்கு அலையிறான்னு எனக்கு தான் தெரியும். என்ன எதுக்கு கலையிறியா? பால் பாக்கெட் கிடைச்சுனா காய்ச்சி கொடுத்து போடுவாங்க. நீ சப்போர்ட்டுக்கு நினைக்கிற அவர் சப்பர கலையறா. ஆமா ஆமா ஏமா ஒரு பொம்பளைன்னு பெருமையா பேசுறீல்ல. ஆமா ஒரு பெண்பளை நீ என்ன பண்ண முடியும்? ஏன் பெண்மை என்ன பண்ண முடியும்? நீ ஆண்மை என்ன பண்ண முடியும்? நான் பஸ் ஓட்டுவேன். நானும் பஸ் ஓட்டுவேன். நான் ட்ரெயின் ஓட்டுவேன். நானும் ட்ரெயின் ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நாங்களும் ஓட்டுவோம். நான் 10-15 பொம்பளைய வச்சு ஓட்டுவேன். நானும் 10-15 ஆம்பளையால வச்சு ஓட்டுறேன். ஒரு 5 பேர் வாங்குனேன். பலே டோக்கன் 5 ரூபாய் ஃப்ரீ டோக்கன் லாட்டியா. எதுக்கு? முதல் டோக்கன் எனக்கு போடுங்க மாப்ள. இல்ல உங்களுக்கு நீ பொம்பளையால வச்சு எதுக்காக ஓட்டுறியா? அதே நோக்கத்துக்காக ஆம்பளையால வச்சு நான் ஓட்டுவேன். ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணலாம், ஊர் ஏத்துக்குறோம். சரி. பொம்பளை என்ன வேணாலும் ஊர் ஏத்துக்குறமா? ஏத்துக்குமே. இப்போ ஒரு ஆம்பளை நான் வச்சுக்க. என்ன வச்சுக்க? இப்போ நான் ஒரு கல்யாணம் பண்ணி சரி ஒரு 4-5 பொண்டாட்டி கட்டி சரி 2-3 வப்பாட்டி போட்டுருந்தேன்னு வச்சுக்க. சரி 5 3 8 4 5 8 3 வப்பாட்டி போட்டுருந்தேன்னு வச்சுக்க. எங்க அப்பா நம்ம ஊர் மந்தையில உட்கார்ந்து சொல்லுவாரு, ஏய் என் மயன் வீரன்டா, வீரமணி ஆம்பளை சிங்கண்டா, 2 பொண்டாட்டி 4 வப்பாட்டி வச்சிருக்காண்டாண்டுவாரு. சரி இதுவே உங்க அப்பா போய் மந்தையில உட்கார்ந்து, ஏய் என் மக பொம்பளை சிங்கண்டா, 4 புருஷன் 7 வப்பாட்டி வச்சிருக்க
காண்டான்னு சொல்லி செருப்படுத்திட்டு அடிப்பாங்க. அப்படி நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ ஆம்பளை. சரி, ஒரு மணி நேரம் ஒரே இடத்துல நில்லு நடுராத்திரி. ஏன் நிக்க முடியாது? 1 மணி நேரம் ஒரு இடத்துல ஒரே 1 மணி நேரம் நடுராத்திரி நீ நில்லு. நீ இன்னும் ஒரு கோட்டரை மட்டும் என் பங்காளிக்கு வாங்கி கூட விடிய விடிய எங்கனே பாப்புல. ஆமா, நான் வந்து வேற இடத்த சொல்றேன். ஆனா பொம்பளை ஆளு 10 நிமிஷம் அங்க நின்னா கூட சல்லுன்னு வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. ஏன் எதுக்குன்னா அவ்வளவு பாதுகாப்பும் கண்ணியும் கட்டுப்பாடோட பொம்பளை ஆளுங்க இருக்காங்க. நீ அவுத்து விட்ட மாடு மாதிரி 10 பிள்ளைகளையும் 10 பொம்பளைகளையும் கல்யாணம் முடிச்சேன்னா நாய் கூட சேர்ந்தாரியா மான கட்டவனே. ஏமா நான் பேசுறதுக்கு வேற நீங்க பேசுற ஒரு கொஞ்சம் நேரத்துல ஏமா இப்ப நீங்க அந்த விஷயத்தை சொல்றீங்க, உடனே பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு போயிருவாங்க. 100க்கு ஃபோன் பண்ணா உடனே போலீஸ் வந்து அப்படி தூக்கி கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் ஜம்முன்னு விட்டுருவாங்க. நீ அதே இடத்துல நில்லு, நாய் கூட சேர்ந்தாத உடனே. ஏன்? ஆமா, 100க்கு 100 வர முன்னால எங்களை வந்து போலீஸ்கார் வண்டியில எடுத்துட்டு போயிருவாப்ல. அப்படி இல்ல, அதுலதான் ஒரு இது இருக்கு. எங்களை 100ல ஏத்திட்டு போய் வீட்டுல கொண்டு போய் விடுவாப்ல. உடனே 100ல ஏத்தி கொண்டு போய் ஜெயிலுக்கு கம்மியா விட்டு என்ன விட்டுருவாங்க. எதுக்கு என்ன விடுறாப்புல? நல்ல மனுஷனோட நாதாரி பழத்தை என்ன விடுவாங்களே. ஆமா, நீ 10 மப்பளே ஓட்டிட்டு நடுரோட்ல நில்லு. ஓவரா பேசக்கூடாது. நீ ஓவரா பேசாதியா? என்ன டென்ஷன் ஆக்கணும் வச்சுக்க. நீ டென்ஷன் ஆகாதியா? என்ன நீ கழுத்து அறுத்துறியா? டேய் செஞ்சுறியா? ஏய் செஞ்சுருவேன். என்ன செய்வ? போய் வீட்ல போய் சமையல் செய்யுறீ. இப்ப செஞ்சிரேன் நம்ம செஞ்சிரேன். செஞ்சிட்டவன சௌரியம் தானே. உனக்கு என்ன பிரச்சனை வரல? இந்த புள்ளைய செஞ்சா நம்ம ஜோலி முடிஞ்சு போமியா? நீ சொல்லுமா இருக்கு. ஜமாரி செஞ்சிருவேனா அப்படி. நீ செஞ்சிட்டால தனுஷ் போட பத்தியா? செஞ்சிருவேன். நீ செஞ்சிட்டால கிளுகிளுன்னு புளு புளுன்னு தான். ஆமாமா, நீ போற போட்டுக்கு உடனே செஞ்சிட்டால எங்களுக்கு கிளுகிளுன்னு தான் இருக்கும். நான் செஞ்சிட்டா கிளுகிளுன்னு இருக்காது, விழுக்குழுக்குன்னு இருக்கும். எப்படி அவர் கை கட்டுங்க மாப்பிள 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 அந்த பிள்ளை வாய வாசிய பழச்சுக்கிறமியா? இல்ல அவர் வேற எதுக்கா திருறாப்புல. இல்ல அப்படி கிடையாது. அவர் என்ன நினைக்கிறான்டா, பிள்ளை நல்ல வாட்டம் சாட்டமா இருக்கு, விடிய காலம் பால் பறந்து போல ஒரு 10 ரூபாய் கொடுத்து வைப்பான், கொடுத்து அட்வான்ஸ் போட்டு வைக்கிறாப்ல. அடுத்த டோக்கன் போடுறதா இருந்தா என்கிட்ட தான் போட முடியும். உனக்கு போட முடியுமா? இங்க வரு, உனைய விட்டுருவேன். இப்ப உனையத்தான் தூக்கி போட்டு காய அடிக்க போறேன். யாருக்கு? அவரெல்லாம் தப்பா பேசாதே. மாமா சொந்தக்காரர், அதனால என்னை கூட்டு வந்து கொடுத்தாரு. இன்னொரு 20 ரூபா வருதியா? இன்னொரு 50 ரூபா வருதியா? அப்புறம் அதனால நம்ம பிள்ளை ஆடுதே அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. பப்பன குடியா? அப்படி குடியா? பாடும் 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 பாடும். மாமா, எனது உயிர் மாமாவுக்கு நன்றி நன்றி நன்றி. சரி பாடும், உட்கார. இன்னொரு கட்டிங் தான் குடிச்சிட்டு குப்புறக்கா போடு, குடும்பம் குண்டிய தூக்கம். யோ டக்கு டக்குன்னு போட்டமா, வந்தமா, டைம் இல்ல, டக்கு டக்கு இல்லம்மா வர்றேன். ஒரு ஊர்ல ஒரு குடும்பங்கிறது காரணம் இதுதான். ஆமா, ஏன்னா முந்தா நாள் போன ஊர்ல நடந்த விஷயம். ஆமா, ஒரு ஆளு நல்ல போத விடிய விடிய கொண்டு வந்து பொறாம எடுத்து பொச்சுக்காப்புல போடு. இல்லம்மா, பொறாம எடுத்து பொச்சுக்காப்புல பேசாதயா? பொச்சுக்காப்புல பேசல, அந்த ஆளு பொச்சுல போயிடாம பேசுறேன். நீ வேற சும்மா இரு. ஏன்னா விடிய விடிய காசை கொடுத்துப்புட்டு விடிய விடிய 100 50 கொடுத்துப்புட்டு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு பின்னாலே நின்றுக்கு இருந்தாப்புல. என்னன்னு கேட்டேன். ஆனா இருந்த காசுலாம் நைட்டே ஓன்ட்ட கொடுத்துட்டேன், பசுக்கு போக காசுல ஒரு 20 ரூபா இருந்தா கொண்டு அப்படின்றாப்புல. அந்த மாதிரி நிலைமையில ஆயிடாத நீ இருக்க போதைக்கு நீ இப்படித்தான் இருக்க. சரி சரி மச்சான். அடி மொட்டு. அண்ணா அண்ணா அண்ணா, நீங்க வந்த காரணம் என்னவென்று சொன்னால் அடியேன் பணி வணங்குகிறேன். இப்ப நான் சொல்றேன் மிச்சத்தை. சரங்குவத்தி சேல கடைக்கு போனாலா? சரங்குவத்தி சேல கடைக்கு போனாலா? அங்க ரெண்டு சரங்குவத்தி பரட்டு சொல்றாங்க. அடி இருக்கிற பச்சை மிளகா சுரி நினைச்சா என்ன செய்றீங்க? என்னப்பா செய்யற தம்பி? அரியிற பச்சை மிளகா நினைச்சா அது அரிக்குதுன்னு சொல்லி. ஏன் தம்பி? நான் அப்பல இருந்து பாக்குறேன் சட்டையை பிடிச்சு நீங்க பண்றா இருந்தா அங்கிட்டு போய் பண்ணுங்க. நீ வேற சட்டையை கட் யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு, அண்ணன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணா இதை மட்டும் கட் பண்ணி விட்டுருனே, நீ வந்து போட்டு விட்டுறாதனே. ஏன் அப்படி பண்றீங்க? அரியிற பச்சை மிளகா சுரி நினைச்சா அரியிற பச்சை மிளகா சுரி நினைச்சா அதுல ஒரு பச்சை மிளகா தண்டனா போட தண்டனா போட தண்டனா ஏ தண்டனா 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 தண்டனா. அடங்காத முண்டை சடங்கானாலாம் நைட்டு 11 மணிக்கு போட்டாங்களா? திடீர்னு வானவெடி. அருப்பு கொட்டையில கொப்பை செருப்பு தகையில, அருப்பு கொட்டையில கொப்பை செருப்பு தகையில, காணுமுள்ள
மதுரைக்குள்ள மல்லிகைப்பூ மல்லாக்கா வித்தானா? சொல்லு அடுத்து. சொல்லவா? அசிங்கமான வார்த்தை கேட்டு போடுவேன். நீ சொல்லு. அவர்தான் மதுரைக்குள்ள மல்லாக்கா படுத்த மல்லிகைப்பூ வித்தானா? ஏமா மல்லாக்காய் எடுத்து மல்லிகை பூப்பாங்க? ஆமா, புதுசா இருக்கு. எல்லாரும் உட்காந்து நின்னு விப்பாங்க. இந்த பையன் உங்களை மட்டும் படுத்துக்கிட்டு வித்துருக்கு. சரி. அங்க இருந்து ஒரே அம்மா வந்துச்சான். மெத்தையில படுத்துக்கிட்டு வித்துருப்பாங்க. ஆமா ஆமா. உன்னை கூட்டி போய் மெத்தையில படுத்துக்கிட்டு மல்லிகை பூ வித்துருப்பாங்க. உனக்கு எனக்கு சண்டையெல்லாம் வேணாயா? நீ வந்து வந்து மோதிக்கிட்டு இருக்க. இது நல்லா இல்ல. அதெல்லாம் இல்ல, அப்படித்தான் போட்டு யோசிக்கிறாங்க. ஆமா, நான் என்ன சொன்னாலும் சொல்லுவியா? நானும் சொல்லுவேனே. நான் ஒண்ணும்பே, நான் ஒண்ணும்பே, நான் ரெண்டும்பே, நானும் ரெண்டும்பே, நான் மூணும்பே, நான் நாலும்பே, நான் ஆம்பே, நான் உம்பே, நான் ரெண்டு பேர் வாங்க. ரெண்டு பேரும் எதுக்கு வேணாமியா? மாப்பிள அந்த வேலையை செய்யறோம். மாப்பிள நீ சொல்றத நான் இருமா. சொல்றேன். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. என்ன? அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சுப்ப? நான் ஒண்ணும் பேண்டேன், நான் ரெண்டும்பே, அடுத்து நான் மூணும்பே, நான் நாலும்பே, நான் அஞ்சும்பே, ஆறும்பே, நான் ஆம்பே, ஏழும்பே, அப்புறம் நான் நான் ஊம்பே. அந்த பிள்ளைகிட்ட கிட்ட போகாதயா? வேணாமியா. இது எதுக்கே ஆயி ஊதான வரும். நமக்கு இந்த வம்புலயே நமக்கு பிடிக்காத விஷயம். ஏய், இந்த கெட்ட வார்த்தையில எனக்கு பேசாதீங்க. எனக்கு மழை பெஞ்சு ஊரல்